கனடா பிராம்ப்டனில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த வன்முறை சம்பவம் ஒன்றில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டுள்ளார். சென்டர் ஸ்ட்ரீட் மற்றும் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் அருகே அதிகாலை 12:30 மணியளவில் குறித்த சம்பவம் நடந்துள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது 3 பேர் காயமடைந்திருப்பதை கண்டனர். பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்தார். மற்ற இருவரும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதன்போது 70 வயதுடைய ஜூன் கர்டிஸ் என்ற பெண்ணே உயிரிழந்தார். அவர் மிகவும் அன்பான பெண்மணி எனவும் அவர் தனது அயலவர்களால் நேசிக்கப்பட்ட ஒருவர் எனவும் அருகில் வசிப்பவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தாக்குதல் நடந்த சிறிது நேரத்திலேயே வீட்டில் வசித்த 65 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார். தாக்குதல் முன் வராந்தாவில் நடந்திருக்கலாம் என்றும் ஒரு கோடரி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் போலீசார் அதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதேவேளை கைது செய்யப்பட்ட நபர் ஒரு வாரத்துக்கு முன்னர் கொலை மிரட்டல் விடுத்ததற்காகவும் நாயை காயப்படுத்தியதற்காகவும் கைது செய்யப்பட்டார். இந்த கொலை முந்தைய நாய் துன்புறுத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என அயலவர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் குறித்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.